शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. विद्यारण्य स्वामिनः कृत पञ्चदशी ग्रन्थम् அதுல 7ஆம் அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். திருப்தி தீப பிரகரணமானது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இந்த திருப்தி தீப பிரகரணம். பிருகதாரண்யக உபனிஷத்துல எப்படி சந்தர்ப்பம் இருந்ததுன்னா, 4வது சாப்டர்ல யாக்ஞவல்கியருக்கும் ஜனகருக்கும் இருக்கக்கூடிய சம்பாதங்கள் நடந்தது. ஒரு கேள்வியா கூர்ச்ச பிராமணம் அப்படி ஈஸ்டர்ல உட்கார்ந்தார். நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னார். இவர் இல்ல நீங்க எனக்கு அக்னிஹோத்திரம் பண்ணும் போது இவருக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, நான் எப்ப எது கேட்டாலும் சொல்லுவேன், நீங்க சொல்லணும் அப்படின்னார். சரின்னு ஜனகர் கேட்டாரேன்னு சொன்னார். அது அப்படியே அது தொடர்றது. சாரீரக பிராமணத்துல இந்த மந்திரமானது வருது. எப்பொழுது மனிதர்களுக்கு காமனைகள்லாம் போகிறதோ, காமா அஸ்ய ஹிருதி ஸ்திதாக, இதெல்லாம் எப்போ லயமாகிறதோ அப்ப இந்த ஞானமானது ஏற்படுகிறது. இந்த ஞானமானது அபரோட்சமாக ஆயிடுச்சே ஆனால் அவன் இந்த மோட்ச ஆனந்தத்தை திருப்தியை அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லிருக்காருன்னா, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனுஸ்வஞ்வரேத் அப்படின்னு. இதுல 134 முதல் ஸ்லோகம் விட்டுட்டு 133 ஸ்லோகத்துல முதல்ல வியாக்கியானம் பண்ணார். ஆத்மானம் சேத் விஜானியார், ஆத்மாவை அறிந்துத்தான் ஆக வேண்டும். எப்படி அறிந்து ஆக வேண்டும் அப்படின்னா, நான் தான் அந்த ஆத்மா என்று அறிய வேண்டும். சும்மா ஆத்மாவை அறியா போதாது, நானே ஆத்மா என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆத்மா தான் காரணம் எல்லாத்துக்கும் அறிஞ்சா அது போதாது, அது பரோட்ச ஞானம் தான். நானே அந்த ஆத்மான்னு அறிஞ்சாதான் அது அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் இது சிரவணத்தினால வருமா அப்படின்னா, சிரவணத்தினாலேயே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள சொல்லி, இந்த 10வது பேர் வழி, நீதான் அந்த 10வது பேர் வழின்னு சொன்ன உடனே அவனுக்கு நான் தான் அந்த உயிரோட இருக்கிற 10வது பேர் வழின்னு ஞாபகம் வந்த உடனே அவன் யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டான்னு அவனா மனசுல கற்பனை பண்ணி அழுததெல்லாம் நின்று போச்சு. அதே மாதிரி இங்கேயும் இந்த உலகம் உண்மைன்னு நினைச்சிட்டு இவன் சம்சாரத்துல அழுதுன்னு இருக்கிறவன் இங்க குருவனுடைய ஒரு உபதேசத்தினால, சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தினால தத்துவமசின்ற வாக்கியம் கேட்ட உடனே வரும் அப்படின்னு. இல்லையே சார், அது மாதிரி நாங்க எவ்வளவு தடவை கிளாஸுக்கெல்லாம் வந்துட்டேன், கேட்டுவிட்டேனே, நீதான் பிரம்மன்னு சொல்றீங்க, நானும் ஒத்துட்டேன், 100% ஒத்துக்கிறேன், ஆனா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் இடைஞ்சல்கள் இருக்கு. என்ன விதமான இடைஞ்சல்கள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணல. 3 விதமான இடைஞ்சல்கள் இருக்குப்பா. பிரமாண அசம்பாவனன்னு ஒன்னு இடைஞ்சல் இருக்கு, பிரமேய அசம்பாவனன்னு ஒரு இடைஞ்சல் இருக்கு, விபரீத பாவனை போர்ஸ்ஃபுல் ஹேபிட்னு ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட. இந்த 3 தான் அதை அறிய விடாம தடுக்கிறது. இது தடுக்கிறத நன்னா, இதை தவிர வேற ஒண்ணு இல்ல, எல்லாமே இந்த 3ல அடக்கம். அதுல இந்த பிரமாணத்துல இது எப்படி நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நான் நம்பலாமான்னு இழுத்தீங்கன்னா, ஆனால் அதுக்காக தான் சிரவணத்தை நன்னா பண்ணீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உண்மையானது உங்களுக்கு புரியும். இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும், ரெண்டுமே வழியா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்னார். அதுக்கப்புறமாக மனநத்தினால நன்னா இப்படி இல்ல அப்படி இல்லன்றதெல்லாம் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொன்னானே, ஆனால் அந்த சந்தேகமானது நீங்க இது உண்மையா சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைச்சது சாத்தியம்தான் அப்படின்றது இந்த மனநத்தினால அறியும். இருந்தாலும் ரெண்டுமே புரிஞ்சதுன்னா கூட சில பேருக்கு அதுலயே போயிருக்கணும். ஆனா சில அதிகாரிகளுக்கு அப்பயும் போகல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இது உங்களுடைய பழைய வாசனையினால வரக்கூடிய பிரச்சனை. எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்க கேட்கலன்னா என்ன அர்த்தம்? பிளாக் எங்க இருக்கு? மென்டல் பிளாக் உங்க கையில இருக்கு இல்லையா? அந்த மென்டல் பிளாக்கை நீக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ண, திருப்பி இத தச்சிந்தனம், தத் மனனம், தத் அந்யோன்யம், தத் பிரபோதனம், திருப்பி அதையே பேசிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் சகுண பிரம்ம உபாசனையின் மூலமாக நிர்குண உபாசனை வர மாதிரி இருக்கிறதுனால, சகுண பிரம்மத்தை எப்படி தியானம் பண்றாலோ அப்படி பண்ணணும் இந்த நிர்குண தியானத்தை. சகுண பிரம்மத்தை எப்படி பண்றோமோ அப்படி இப்படி எப்படி சார் நிர்குணத்தை பண்ண முடியும்? சகுனத்துல ஒரு குணம் இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னா, அது சகுன பிரம்மமானது எதுக்குன்னா உங்களுடைய இடைஞ்சல் போற வரைக்கும் தான் அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிர்குணமானது உங்களுடைய கன்விக்ஷனை திருடப்படுத்தும். அந்த திருடப்படுத்துறதுக்காக தான் திருப்பி நீங்க என்ன பண்ணணும், தச்சிந்தனம் அதையே நினைச்சுட்டு இருக்கணும்.
ஒரு 2 பேரை பாத்தீங்கன்னா நீங்க யாருக்காவது சொல்லி கொடுக்கணும், இல்ல யாரையாவது பேசா இந்த பிரம்மத்தை பத்தி பேசணும், அந்த உபநிஷத்துல இப்படி சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல இப்படி சொல்லியிருக்கு, இங்க இப்படி சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்குன்னு நீங்க திருப்பி அந்யோன்ய கதனம் திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு உங்க புத்தியானது ஆட்டோ சஜஷன் மூலமாக அந்த பிரம்மத்தை அறியும். அதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சார். நிதித்தியாசனங்கள்லாம் சொல்லி இது எப்படி பாசிபிள்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, அது பாசிபிள் சங்கீதக்காரன் பின்னாடி எப்படி ஒரு ஸ்ருதியானது வந்துட்டே இருந்தாதானே அவனுக்கு பாட்டு வானது வருது, அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த நீங்க எங்கேயாவது நீங்க போனீங்கன்னாக்க போன தடவை சொன்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஜென்ஸ் லேடிஸ் 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாருனாக்க நீங்க உள்ளுக்குள்ள அந்த ஆடிட்டோரியத்து உள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜென்ஸ்ல போறீங்களா, எப்படி போறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்னர் மைண்ட்ல நான் ஜென்ஸ்ன்றது இருக்கு, அந்த மாதிரி பிரம்மமானது இருக்கணும் இல்லையா? அப்படி வந்தது. ஆனால் அதுக்கு பேர் தான் முன்னாடி எப்படி நான் பிராமணன் நான் ஆம்பளன்ற உங்களுக்கு தாத்தியமான ஒரு நாலேஜ் இருந்ததோ அது இப்ப நான் பிரம்மோ சுதியில சொல்றதுதான் எப்போ வருதோ அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம், அப்படி பலப்படும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார், சாப்பிடும் போது எப்படி நீ சாப்பிட்டுட்டே இருந்தாலும் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரி எவ்வளவு காரியம் நீ பண்ணிட்டு இருந்தாலும் நீ பிரம்மன்னு நினைச்சிட்டு பண்ணனாக்க அதுக்கு பேர் தான் வித்தியாசம். ஞானியாக இருக்கக்கூடியவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரோடையும் இருக்கலாம். ஆனா அவன் நான் பிரம்மம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலிருந்து நழுவாதவனாக இருக்கணும். அதுதான் இங்க அப்படி இருந்ததுன்னா அபரோட்சமானது ஏற்படும். ஆகையினால நீங்க அது வரைக்கும் இந்த ஸ்ருதி உங்களுக்கு பரோட்சமா தான் இருக்கு, பரோட்சமா இருக்கு, எனக்கு அதுவும் அந்நியமா இருக்கு அந்நியமா இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக அந்த அந்நியமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா நானே அந்த ஆத்மா என்று ஆகிவிடும். அதனால இததான் அவர் சொன்னாரு, ஆத்மானம் சே விஜானியா அயமஸ்மீதி பூருஷகான்னு இவ்வளவு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி 133 ஸ்லோகத்துல அதை சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு அடுத்தது என்ன சொன்னார், இப்படி சாட்சாத்கிருத ஆத்மதீஹி சம்யக் விபர்யய பாதிதா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரேத். இப்படியாக சாட்சாத்கிருத ஆத்மதீஹி, இப்படியாக சிரவண மனன நிதித்தியாசனத்தினால சாட்சாத்காரம் நானே ஆத்மா என்ற அறிவு ஒருவனுக்கு அந்த கன்விக்ஷன் ஆனது அந்த அசிமிலேஷன் ஆனது ஏற்படுமே ஆனால் அதற்கு பெயர் ஆத்மதீஹி அப்படின்னு பேரு. இந்த ஒரு புத்தி நானே ஆத்மா எனக்கூடிய ஒரு புத்தி, அந்த தீயானது சாட்சாத்கிருதமாக ஆயிடுத்தே ஆனால் அப்ப என்ன ஆகும்னா சம்யக் விபர்யய பாதிதா, உங்களுக்கு இந்த பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் நான் பரமாத்மா இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது இல்லையா, அது தானே அது சம்யக் பாதிதா அது போயிடும். அந்த விபரியங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும், அந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக நீங்கிவிடும். அதனால ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷகான்றது அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இதுவரைக்கும் சொன்னதை ஒரே ஒரு லைன்ல சொல்லி முடிச்சுட்டார். ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷகாக்கு என்ன வியாக்கியானம், சாட்சாத்கிருத ஆத்மதீஹி சம்யக் விபர்யய பாதிதா, ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்காரம் செய்திருக்கும் புத்தியுள்ளவன் எந்த எவ்விதமான விபரீதமான எண்ணத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படின்னா இதுதான் முதல் லைனுக்கு வியாபனம். அப்படி ஆயிடுத்தையானால் அதுக்கு பலன் சொல்லணும். இது வரைக்கும் சொன்னது அறிவுக்காக சொன்னீங்க, அந்த அறிவு எனக்கு ஏற்படுமே ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரேத். கிம் இச்சன், எதற்காக அவன் ஆசைப்பட போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், போக்கிய வஸ்து அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு எல்லாமே எல்லாத்தினுடைய விஷயங்களும் தெரிஞ்சதுனால அவன் எந்த வஸ்துவையும் பார்த்து அதீதமாக அவன் ஆசைப்படவே போட, அவனுக்கு என்ன வேணுமோ அது இந்த சரீர யாத்திரைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் இருந்தா போதும் நினைக்கிற ஸ்டேஜுக்கு அந்த ஞானி அவன் வந்துட்டான். அதனால அவன் யாருக்கும் எதையும் ஆசைப்படுவதில்லை. அதனால கிம் இச்சன், அவன் எதை ஆசைப்பட போகிறான் அப்படின்னு சொன்னதுனால போக்கிய பிரபஞ்சமானது நிஷேதம் பண்ணப்படுகிறது. போக்கிய பிரபஞ்சமானது இல்லவே இல்லையா, அவனுக்கு போக்கியமான வஸ்து இருந்தாதானே அது மேல ஆசை வரும். அதனால போக்கிய வஸ்துவே இல்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் போக்கிய வஸ்து இல்லாம இருந்தாலும் போக்தா இருக்கலாமே, மமக்காரம் வேணா இல்லாம இருக்கலாம், அகங்காரம் இருக்கலாமே அப்படின்னா இல்லப்பா. கஸ்ய காமாய, அவன் யாருக்காக ஆசைப்பட போறான், அவன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருந்த வரைக்கும் ஆசைப்பட்டது என்னமோ உண்மை. இப்போ ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்ட உடனே அவன் பரமாத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அந்த பிரதிபிம்பித ஆத்மாவை விட்டுட்டு பிம்ப ஆத்மாவை போய் அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான்.
அதனால அங்க போக்தாவே இல்லையே, அதனால போக்திருத்துவ நிஷேதமும் இங்க ஏற்பட்டுச்சு. அங்க போக்கிய பிரபஞ்ச நிஷேதம் கிமிச்சென்ற ஒரு வார்த்தையினால, கசிய காமாயன்றதுனால போக்திரு பிரபஞ்ச நிஷேதாவை சொல்லிவிட்டார். இது ரெண்டும் போயிடுச்சுன்னா, அகங்காரமும் மமகாரமும் போயிடுச்சுன்னா போக்திருத்துவமும் போக்கியமும் போயிடுச்சே. ஆனால் என்ன இருக்கும், அவனுக்கு ஒரு தாபமும் கிடையாது, சம்சாரமே கிடையாது. அதனால சரீரம் அனுசொஞ்சரே, அவன் என்னத்துக்காக அவனுடைய சரீரமானது ஜுரம் தவிக்க போறது, அவனுக்கு ஒண்ணு தேவையே இல்லையே. அதனால அவன் தவிப்பு எப்ப இருக்கும், அது வேணும், அது அடையணும் அப்படின்னு இந்த அகங்காரத்தோடையும் மமகாரத்தோடையும் இருக்கிறவனுக்கு தான் ராகம் துவேஷம் டேகோட பாக்குறான். எல்லாத்துலயும் எனக்கு பிடிக்கும், இது வேணும், அது வேணும்னு அந்த டேக் போடுறான். இல்லன்னா இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது, எனக்கு வரக்கூடாது, இந்த வியாதி எல்லாம் வரக்கூடாது, ஏதாவது ஒரு டேக் ஒண்ணு அது வேணும்னு போடுறான், இல்ல வரக்கூடாதுன்னு போடுறான். இதனாலதான் அவனுக்கு ஜுரமே வருகிறது. அதனால இது ரெண்டுமே இல்லன்னு வச்சுக்க, அகங்காரமும் மமக்காரமும் இல்லன்னா ராகத்வேஷம்ன்ற டேக் இல்ல, ராகத்வேஷம் டேக் இல்லன்னாக்க அவனுக்கு தாபமே இல்ல. அதனால சம்சார நாசமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்காக கிமிச்சன் கசிய காமாய சரீரம் அனுசஞ்சரே போக்திரு பிரபஞ்ச போக்கிய பிரபஞ்ச நிஷேதா போக்திரு நிஷேதா சம்சார நிஷேதா அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த கிமிச்சன் கசிய காமாய சரீரம் அனுசஞ்சரேன்ற விஷயத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனை இப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ இதுக்கு முந்தின லைன்ல மொத்தத்தையும் ஒரு லைன்ல அடக்கினார். 133 தடவை சொன்னதை எப்படி ஒரு லைன்ல அடக்கினாரோ அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு 55 ஸ்லோகத்துல சொல்ல போறத ஒரே ஸ்லோகத்துல அடக்க போற சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமா ஒரு 54 வரப்போறது பின்னாடி. அது என்ன ஸ்லோகம்னா, ஜெகன் மித்யாத்வதி பாவாத் ஆக்ஷிப்தௌ காமிய காமுகௌ தயோர் அபாவே சந்தாபஹா சாம்யே நிஸ்நேஹ தீபவதே. ஜெகன் மித்யா தீபாவாத் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஒரு கிளாஸ்லயும் ஒரே பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது போய் அவனுக்கு போய் கொஞ்சம் அவனை அறியாமையே போய் தைச்சிருச்சு. ஜெகன் மித்யான்ற தீ நன்னா அவனுக்கு இந்த ஆட்டோ சஜஷன்ல கேட்டு 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 ஜெகன் மித்யாத்வ தீபாவாத், இந்த தீபாவம் அவனுக்கு வந்துட்டே ஆனால் இது புரிஞ்சிட்டே ஆனால் அவன் ஜெகன் மித்யா, நம்ம பாக்கக்கூடிய உண்மைய உலகம் ஒரு நாளும் உண்மையா இருக்காது. இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஈஸ்வரனே உண்மைன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க முடியாது, சாஸ்திரம் தான் பிரதானம்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் வரும். அது வரும்பொழுது ஜெகன் மித்யாத்வ தீபாவாத், அந்த தெய்வம் அந்த பாவம் வந்த பிறகு காமிய காமுகௌ ஆக்ஷிப்தௌ, அந்த காமியமாக இருக்கக்கூடிய எதை ஆசைப்படுகிறானோ அது காமியம் போக்கியம். யார் ஆசைப்படுகிறான், காமுக்கன் ஆசைப்படுகிறான். இந்த போக்கியம் போக்தா இரண்டுமே காமிய காமுகௌ ஆக்ஷிப்தௌ, இவனை ஆட்சேபனை பண்ணி நிரஸ்தான் தள்ளி விட்டாச்சு, போயாச்சுன்னா இந்த அகங்காரமும் மமகாரமும் போயாச்சுன்னாக்க இந்த உலகம் பொய்கின்ற அறிவு இருக்குமே. ஆனால் அவனுக்கு எதைக்கு ஆசைப்பட போறான், எதை அறிய போறான், அவனுக்கு ஏன் சந்தாபமா உடம்புல ஏன் தவிக்க போறான், தாபமானது ஏற்பட போறது. தயோர் அபாவே, இது ரெண்டும் இல்லாம போயிடுச்சுனால போக்தா போக்கியம் என்ற இரண்டும் இல்லாம அகங்காரமும் மமகாரமும் இல்லாம போயிடுச்சே. ஆனால் அபாவே சந்தாபகா சாமியே, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவிக்கக்கூடிய போன அது வேணும் இது வேணும்னு எப்ப பார்த்தாலும் கிரேவிங் இருக்கு இல்லையா, அந்த கிரேவிங் அந்த மென்டல் கிரேவிங், அது வேணும் இது வேணும்ன்ற அந்த ஆங்ஸைட்டி கியூரியாசிட்டி இந்த மென்டல் இல்னஸ் இது எல்லாம் சாமியே, அவன் எல்லாம் சமிச்சு போயிடுறது. அப்படின்னா இல்லாமல் போயிடுறது. எப்படி அப்படின்னா நிஸ்நேக தீபவத்து, அது ஒரு விளக்கானது திரியானது எரியணுமையானால் அது அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தானே, அந்த எண்ணெயானது போயிடுச்சுனாக்கா எண்ணெய் நீங்க பண்ணிட்டா நிஸ்நேகமா ஆயிடுச்சுனாக்க தானே அந்த விளக்கானது எப்படி மலையேறுகிறதோ அப்படி இவனும் அந்த வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தானே. ஆனால் ஒரு நாள் இவனுக்கும் அந்த அகம்பாவமும் மமபாவமும் இவனுக்கும் மலையேறி போறது அப்படின்னார் தயானந்த சுவாமிக்கு. அது எப்ப மடியாறது எனக்கு எப்படி தெரியும்னாரு. அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சது, என்னைக்கு பேலன்ஸ் வந்தது சொல்ல முடியுமா யாருக்காவது? எவ்வளோ எல்லாரும் சைக்கிள் கத்துட்டு இருக்கோம், எல்லாரும் ஓட்டிருக்கோம், என்னைக்கு கரெக்டா உங்களுக்கு பேலன்ஸ் வந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? அதுவா வரும். அதே மாதிரி இதுவும் வரும். அவ்வளவுதான். இத போய் நீங்க வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி விசாரிச்சுன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னாக்க அப்ப வரலான்னு நீங்களே முடிவுக்கு ஆச்சு. அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் எப்படி வந்தது உங்களுக்கு, எண்ணில இருந்து உங்களுக்கு ஷூரா வந்தது. ஜென்சன் போட்ட இடத்த உடனே நான் தான் ஜென்ட்ன்ற நினைப்பு எப்போ வந்தது? ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல தானே வந்திருக்கணும். 4 வயசுல தெரியாது, 6 வயசுல ஏதோ ஒரு எப்படி வந்தது.
அது எப்படியோ சார் இதெல்லாம் கேட்காதீங்க சார் அதே மாதிரி வேதாந்தம் கேட்டுட்டே இருக்கீங்க ஓவர் தி ஏசிக்கும். அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையே, உங்களுக்கு நடந்த நியாயம். ஆகையினால இந்த சந்தாபமானது அவனுக்கு சமைச்சு போயிடும். நிஸ்நேக தீபவத்து அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இது ஒரு டவுட் ஞானம் வந்துருன்னு சொல்றாங்க சார், இருந்தாலும் ஆசை இல்லதான் என்ன, எப்படி அவனுக்கு ஆசை இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்னார், ஆபாதரமணீயேஷு போகேஷு ஏவம் விசாரவான் ந அனுரஜ்யதி கிந்தேதான் தோஷ திருஷ்டியா ஜிஹாசதி. அவனுக்கு ஆபாத ரமணீயம் பார்த்தா எல்லாம் இதெல்லாம் என்னமோ ரமணீயமா இருக்கு, அழகா இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா இந்த வேதாந்தம் படிச்ச வாழ்க்கையில அதுல தெரியுமோ இல்லையா, இதெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்க, இது ஒண்ணு இல்ல, இது சினிமா எல்லாரும் ஆசைப்பட்டு முதல் நாள் போறான். நமக்கு என்ன தோன்றது, அட எவனோ ஒருத்தன் காசு போட்டிருக்கான், அவன் சம்பாதிக்கிறது, எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், எவனோ ஒருத்தன் எடுத்திருக்கான். என்ன இதுல எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தாண்டாக்க இதெல்லாம் ஃபேட்ஸ் இல்ல, இதுல எல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஆபாத ரமணீயத்தை பார்த்து ஏமாறுறவன் கிடையாது ஞானி. அவன் என்ன பண்றான், மேலோட்டமா இருக்கக்கூடிய இத ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து அந்த விசாரணம் பண்றவன் இருக்கான, விசாரித்தவானா இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்றான், இது கூட அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே இல்ல. நான் அனுரஜ்யத்தை இது கூட அவன் சேர்றதே கிடையாது. இதெல்லாம் பார்த்துன்றது அவனுக்கு நல்லா தெரியறது. எப்படி தெரியுது அப்படின்னா தோஷ திருஷ்டியா, இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் தெரியுது. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே தோஷத்துடன் கூடினதுதான். நமக்கு வரக்கூடிய என்ஜாய்மெண்ட் எல்லாமே துக்க மிஸ்ரி தத்துவத்தோட கூடினதுதான். துக்கம் இல்லாம ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. நீங்க சௌக்கியமா இருப்பீங்க, நிறைய சண்டி ஹோமம் பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு, நவகிரக ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்றான். அது என்ன பண்ணான்னாக்கா என்ன சந்தேகம், எத்தனை கஷ்டம் பண்ணணும் இல்லையா, அது போய் பொருளை வாங்கணும், அது போய் அக்னி முன்னாடி உட்காரணும், கண்ணு எரியும். உலகத்துல எந்த நன்மையை நீங்க நாடினாலும் அதுக்கு பலன் வரணுமே, ஆனால் கஷ்டப்படுறதுன்றது இயற்கை இல்லையா. ஒரு டூருக்கு போனோம்னா எத்தனை கஷ்டப்படணும். ஆனா நம்ம என்ன ஆபாதத்தை என்ஜாய்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கோம். எதுவுமே என்ஜாய்மெண்ட் இல்ல, எல்லாமே பெயினோட தான். நீங்க ஒரு பெயின் ரிட்டனா இல்லாத காரியமே கிடையாது. அதனால இதுல இருக்கக்கூடிய பெயினை தான் அவன் முதல்ல பாக்குறான். இதுல இருக்கக்கூடிய பெயினை தானே முதல்ல, தோஷ தரிசனம் தானே வித்வானுக்கு அழகு. அவன் என்ன பண்றான், இதுல இருக்கக்கூடிய தோஷத்தை தான் முதல்ல பாக்குறான் அவன். அதனால தோஷ திருஷ்டியானது அவனுக்கு ஏற்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு ஆசையுமே பந்தத்தை ஏற்படுத்தும். அது ஏதோ ஒரு தடவை பண்ணிவிட்டான், அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிக்கலாம்னாக்கா அது முடிக்கவே முடியாது, அவனை திருப்பி பிடிச்சி அது உள்ள போட்டுரும். அதனால எந்த ஆசையும் எல்லாரும் நினைப்பாங்க, அது என்ன ஒரு தடவை பண்ணிட்டு தூக்கி போயிட்டான்னாக்கே சரியா போச்சு, அப்புறம் அந்த ஆசை வராதான்னு அங்கதான் தப்பு பண்றான். ஒரு தடவை பண்ணா தூக்கினா திருப்பியும் அதை பண்ண வைக்கும் அவனை. அதனால எந்த ஒரு போக்கிய வஸ்துவுமே உங்களை அது பந்தமாக ஆக்கும். உங்களை அடிக்ஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம், அதுதான் அவனுக்கு தெரியும் ஞானிக்கு. இன்னொரு ஒரு தோஷம் இருக்கு, அது என்னன்னா எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு திருப்தியானது ஏற்பட போறது இல்ல. எத்தனைதான் ஜபம் பண்ணாலும் உங்களுக்கு திருப்தி வருமா, எத்தனை ஹோமம் பண்ணாலும் திருப்தி வருமா, எத்தனை என்ஜாய் டூர் போயிட்டு வந்தாலும் திருப்தி வருமானு, திருப்தின்றது வரவே வராது. எல்லா காரியமும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமேன்ற ஒரு தாபத்தை இன்னும் கொஞ்சம் கலப்பி விடுமே தவிர திருப்தியானது ஏற்படவே ஏற்படாது இல்லையா. நம்ம சின்ன பசங்களுக்கு ஃபேண்டா வாங்கி கொடுத்தாருனாக்கா அத அழகா அந்த சாலை போட்டு அதை நல்லா உறிஞ்சி என்ஜாய் பண்ண, அது குறைஞ்சிடுமேன்னு பார்த்து அது உறிஞ்சிட்டே இருக்கான். இப்ப அது உறிஞ்சி அது குறையறத பார்த்து போச்சு அப்படின்னா இருக்கும் நம்ம இல்லையா. அதுலயே போயிருது. இப்படி தோஷத்தோட இருக்கு. எந்த என்ஜாய்மெண்ட் நீங்க எடுத்தாலும் அது துக்க மிஸ்ரி தத்துவம், பந்தகத்துவம், அதிருப்திகரத்துவம் அப்படின்ற தோஷம் இருக்கு. இந்த தோஷத்தை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னாக்க, இந்த தோஷங்கள் மூலமா பாக்குறதுனால தோஷ திருஷ்டியா ஜிஹாசதி. அவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் விளக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஞானியானவர் விளக்கணும்னு நினைக்கிறார். அந்த எந்த தோஷத்தை மனசன நினைச்சுக்கிறார் ஞானி அப்படின்னு கேட்டா, அதுக்கு வித்யாரண்யரே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த தோஷமானது பாருங்க சார், ஆத்மனாம் ஆர்ஜனே கிளேசகா இல்லையா. ஒரு பொருளை வாங்கணும்னாக்க அத சொத்தாக்குறதுல அதுவே ஒரு பெரிய கிளேசம் இல்லையா. துக்கம் இல்லாம ஒரு பொருளை சம்பாதிக்க முடியுமா? அங்கங்க அலையணும், போகணும், இங்க வாங்கணும், சர்வேயர் கிட்ட போய் வாங்கணும், சர்டிபிகேட்டா வாங்கணும், எம்எம்டிஏ சர்டிபிகேட் வாங்கணும், இந்த எம்எல்சி கவனிக்க எத்தனை கஷ்டம் ஒரு வீடு கட்டணும்னாக்கா இல்லையா. அப்படி ஆர்ஜனே கிளேசம்.
ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஒரு வீடு கட்டினா நமக்கு ஏதோ பெரிய கப்பு கிடைக்கிற மாதிரி அவனே நினைச்சுட்டான். யாரும் கப்பு கொடுக்க போறது இல்லைன்றது அவனுக்கு அப்ப தெரியாது. போராதுக்கு அவன் மனசு கோணக்கூடாதுன்னு பெருவங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆமா பண்ணி அவனை யாரு அவன் தானே கஷ்டப்பட போறான், நமக்கு என்ன எல்லாம் கரெக்டா நல்லா கிளீனா வாங்கிக்கோ, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா பாத்துரு, இன்கம் சர்டிபிகேட் நல்லா 50 வருஷத்துக்கு வாங்கி, இவருக்கு என்ன அவன் அலைய போறான் அவன் இல்லையா. ஆர்ஜனத்துக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆர்ஜனே துக்கம். சரி, ததாயேவ பரிபாலனே ரக்ஷணம், அதை விட கஷ்டம் இல்லையா. அத ஆர்ஜனத்தை விட கஷ்டம் அந்த வீட்டை மெயின்டைன் பண்றது இருக்க, அது கட்டணும், கரெக்டா வரி கட்டணும், அந்த கட்டணும், இந்த கொலா விட்டுக்கும் அது போகணும், வாசல்ல கேட்டு போகணும், அது போய் ரிப்பேர் பண்ணி வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற கேட்டு போகும், எத்தனையோ கஷ்டங்கள் இல்லையா. ஒன்னும் ஃபேன் ரிப்பேர் வரும், அது ஏசி ரிப்பேர் வரும், பண்ணிட்டே இருக்கும். அந்த ரக்ஷணத்துல அதை வாங்குறத விட அந்த ரக்ஷணத்துக்கு இவன் பண்றதை பார்த்தா துக்கம் ஜாஸ்தி. அதனால ரக்ஷணத்துல துக்கம், நாஷே துக்கம். அது கைய விட்டு போச்சு, அது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலான்னு வச்சுங்க, 2 நாள் தூங்க முடியல இல்லையா. ஃபேன் இல்லைன்னாக்கா தூங்க முடியாது, ஏசி இல்லைன்னா தூங்க முடியாது, கார் இல்லைன்னா வெளில போக முடியாது, கதவு இல்ல லாக் இல்லைன்னாக்கா வாசல் ஏறிக்க பத்துன்னு இருக்கணும், மூட்ட முடியாது, எத்தனை கஷ்டங்கள் பாருங்க. நாஷே துக்கம் இல்லையா. அதுக்கப்புறம் இல்ல, இதெல்லாம் விட இன்னொரு துக்கம், வியே துக்கம். எல்லாத்துக்கும் காசு இல்லையா, அது எல்லாத்துக்கும் இவன் வெட்டிண்டே இருக்கணும் காசு. இப்படி அர்த்தானாம் ஆர்ஜனே கிளேஷா ததைவ பரிபாலனே நாசே துக்கம் வியே துக்கம் திகர்த்தான் கிளேஷகாரினஹா. இந்த பொருள்கள் எல்லாம் கிளேசத்துக்கு காரணமான பொருள்கள். அறிவுள்ளவன் இது எல்லாத்தையும் திக்கு விட்டு தள்ளமாட்டான். யாராவது ஆசைப்படுவானா நான் இது வாங்கணும் அதை வாங்கணும்னு, எல்லாம் வைராக்கியம் தான் வேணும், இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிவிடுவான். அதாவது ஞானிக்கு இதெல்லாம் இந்த தோஷங்கள் நன்னா தெரிஞ்சதுனால அவனுக்கு இது கிடைச்சாதான் அப்படியே சந்தோஷமா தூங்க போறான்றது கிடைக்கல, அந்த ஆசையும் இல்ல. இது கிடைக்கலன்னா அப்படியே இடிஞ்சும் அவன் போகப்படுது. சுகம் பிராப்பிய ஒன்னும் பிரகிருஷியட்டு, துக்கம் பிராப்பிய உத்வேகம். அவனுக்கு உத்வேகமும் அவனுக்கு கிடையாது கிடைக்கலன்றதுனால, கிடைச்சதுன்றதுனால பிரியமும் கிடையாது அவனுக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஞானிக்கு இந்த தோஷத்தினுடைய அறிவு இருக்கிறதுனால அவன் மெச்சூர்டா இருக்கா, இது கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறான். இவன் என்ன பண்றான், அஜ்ஞானி ஆகணும், அது கிடைக்கலன்னா வருத்தப்படுறான். இவன் அந்த 4த்தையும் யோசிச்சு பாக்குறான், இது கஷ்டப்பட போறான், அதனால என்ன முள்ளதான் வரட்டமே அப்படின்னு நினைக்கிறது தான் மெச்சூரிட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதான் ஞானியினுடைய நிலைமை அப்படின்னு சொன்னார். இது பொருள்களை வச்சு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹியூமனை வச்சு சொல்லணும்ன்றதுக்காக மாம்ச பாதஞ்சலிகாயாஸ்து எத்னலோலோங்க பஞ்சரே, எல்லாம் மனுஷன் இந்த பொன்னாசை மண்ணாசை மாதிரி பெண்ணாசை வேற இவனுக்கு வருது. யாரும் அவன் நினைச்சுப்பா, அதுவும் ஒரு சரீரம் தான், அதுவும் ஒரு எலும்பு கூட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மாம்ச பிண்டம் தான். ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம் ராஜா. அதனால மனிதர்களும் இதே மாதிரிதான். இந்த போக்கிய வஸ்துக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கறதோ, அர்த்தமானது எந்த அளவுக்கு புருஷார்த்தத்துல ப்ராப்ளத்தை கொடுக்கறதோ, இந்த காமம்ன்றதும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கறது. இந்த அர்த்தம் காமம் 2 ஆங்கிள் இந்த ஞானியானவன் தோஷ திருஷ்டி இருக்கிறவன் தப்பித்துக் கொள்கிறான் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னார். ஏவமாதிஷு சாஸ்திரேஷு தோஷா சம்யக் பிரபஞ்சிதாக விமர்சன் அனிஷம் தானி கதம் துக்கேஷு மஜ்ஜதி. ஏவமாதிஷு சாஸ்திரேஷு, இப்படி யோக வசிஷ்டத்துல சொல்லக்கூடியதான மாம்ச பாஞ்சாலிகாயாஸ்து அப்படின்னு அர்த்தானாம் ஆர்ஜன், இப்படி சாஸ்திரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லையா. இதுதான் தோஷங்கள். ஆர்ஜனம்னு ஒரு தோஷம் இருக்கு, ஆமா ரக்ஷணம்னு ஒரு தோஷம் இருக்கு, நாசனம்னு ஒரு தோஷம் இருக்கு, வியயம்னு ஒரு தோஷம் இருக்கு. இத நன்னா நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது, அது சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த பெண்ணாசையும் கூடாது, மாம்ச பாஞ்சாலிகாயாஸ்து, இதுவும் வெறும் ஒரு எலும்பு கூடுதான்றத மறந்துடாதீங்க அப்படின்னு. ஏவமாதிஷு சாஸ்திரேஷு தோஷாக சம்யக் நன்றாக பிரபஞ்சிதாக எடுத்து காட்டப்பட்டது. நல்லா உங்களுக்கு சொல்லியாச்சு. அதனால தானி இவைகளை மாத்திரம் ஏதோ கிளாஸ் முடிச்சோன்னா மறந்துடாதீங்க. இந்த ஞாபகம் ஆர்ஜனம் நாசனம், ஆர்ஜனம் ரக்ஷணம், நாசனம் வியம், இந்த தோஷம் துக்கம் மிஸ்ரிதத்துவம் பந்தகத்துவம் அதிருப்திகரத்துவம், இதை அனிஷம் தானி விமர்சன், இதை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். அனிஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே விமர்சன், இதை விடாம நினைத்து கொண்டே இருந்தீர்களேயானால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு கதம் துக்கேஷு மஜ்ஜதி, அவளுக்கு எப்படி துக்கமானது ஏற்படும். அதான் ரெடி ஆச்சு.
இதெல்லாம் புரிஞ்சவனுக்கு ஏது துக்கம் எது கிடைக்கலனாலும் அவன் வந்து அப்செட்லாம் ஆக மாட்டான், கிடைச்சதுனால ஐயோன்னு குதிக்கவும் மாட்டான் இல்லையா. அதனால அவனுக்கு கதம் துக்கேஷு மஜ்ஜதி, அப்படிப்பட்ட ஆள் எப்படி சார் துக்கத்துல போய் மூழ்குவான், இதுதான் ஞானியினுடைய, இதுதான் எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு தத்துவம் அப்படின்னு சொன்னார். இப்போ இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். இது வந்து அவர் சொல்லல, சங்கர பகவத் பாதாச்சாரியார் உபதேச சாகஸ்திரின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அந்த உபதேச சாகஸ்திரியில 18வது சாப்டர்ல 232வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் எடுத்துட்டார். ஏன்னா இவருடைய ஐடியா என்னன்னா, வித்யாரண்யர் எதை எழுதினாலும் இவ எல்லாம் சங்கராணியாயிகள். நான் சொல்றதை விட சங்கரர் வாயில சொன்ன, நான் சொல்ல வரணும்னு எதை நினைக்கிறேனோ அதை நான் சொன்னா எனக்கு பேர் வரா மாதிரி இருக்கும். அது கூடாது, சங்கரர் ஏற்கனவே சொன்னார், அதை நான் உங்களுக்கு கோடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுலதான் பெருமை இல்லையா. நம்ம இதுல வந்து நான் சொன்ன பாருன்னு, நம்ம மதத்துல எது பெருமைன்னா, இது நான் என்ன இன்னைக்கு பண்றது, இதெல்லாம் எங்க குரு எல்லாம் எப்போ யோசிச்சுட்டாரு, அதை பாருங்க அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சாருனாக்கா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆகையினால இவர்னா அதை அப்படியே எடுத்தார். சங்கராச்சாரியார் எழுதின ஸ்லோகத்தை எழுதார். சுதயா பீட்யமானோபி ந விஷம் ஹி அத்துமிச்சதி மிஷ்டான்னத்வஸ்தத்ருட் ஜானன் நாமூட தத் ஜிகத்ஸதி. சுதயா பீடியம். இப்ப 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். ஒருத்தன் இருக்கான் எக்ஸாம்பிள் 1, இவன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப பசி, அவனுக்கு சாப்பாடு இல்லாம அவஸ்தைப்பட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்துல அவஸ்தைப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு திடீர்னு அவன் நினைச்சே பார்க்கல, அவங்கிட்ட வந்தது. ஆஹா நல்ல சாப்பாடு சார், நீங்க பசியா சொன்னீங்களே, இத வருது இருங்க, ஸ்வீட்டோட நல்ல சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமா, ஆஹா பாத்தியா இவ்வளவு பசியில கஷ்டப்பட்டோம், இப்படி திடீர்னு நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுன்னு கடைக்கு சாப்பிடலான்னு போகும்போது அங்க இருந்து ஓடி வரான் ஒருத்தன். சார் வேண்டாம், அதுல விஷம் இருக்கு, சைனைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னாக்க இப்ப என்ன பண்ணுவோம், பள்ளி ஊந்து. இப்போ பசியில இருக்கவன் சாப்பிடுவானா? அத பசியில தானே இருக்கான், எதை கொடுத்தாலும் சாப்பிடுற நிலைமையில தான் அவன் இருக்கான். ஆனா இருக்கிறதா நல்லா இருக்கு, அந்த பள்ளி இருக்க போர்ஷன் இருக்கட்டும் சார், அது எல்லா இடத்துலயுமா அந்த பள்ளி விஷம் போறது, சும்மா அந்த பக்கம் எடுத்து சாப்பிடறேன்னு சாப்பிடுவானா? மாட்டான் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த வைராக்கியம் வந்தவனும் தோஷம்னு தெரிஞ்சு போச்சுன்னாக்க அதனால அதுகிட்ட போய் மாட்டிக்கெல்லாம் மாட்டான், ஈசிக்கெல்லாம் மாட்டான் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் எப்படி இருக்கானா, நல்ல மிஷ்டான்ன துவஸ்த திருட்டு, நல்லா பஞ்சபக்ஷ பராண்ணத்தை சாப்பிட்டுருக்கான் அவன். எல்லாம் நான் பஞ்சபக்ஷ பரமான்னம்னு சொல்லுவான். என்ன நல்லா 5 கறி, 5 கூட்டு, 5 ஸ்வீட்டு, 5 எல்லாம் அப்படி பரமான்னத்தை சாப்பிட்டு திருப்தியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு வந்து என்ன பசி கிசி எல்லாம் போயிடுது. அவருக்கு போய் ஒரு பாயசம் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடுங்க சார்ன்றான். பின்னாடி ஐயோன்னு அவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்னும் சார் அதுல விஷம் ஊந்துருக்குன்னா, இப்ப இவருக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு சாப்பிடணும்ன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கே அந்த பயம் இருக்கு, இவருக்கு எப்படி இருந்தாலும் அது இல்லன்னா நல்லதா போச்சு. ஏற்கனவே முதல்ல வரும்போது அந்த பாயசம் விஷமா தான் இருந்தது அவருக்கு. இப்போ இன்ஃபர்மேஷன் வேற வந்துருச்சு, அது விஷம், அது ஞானியினுடைய இல்ல, இது இன்னும் கொஞ்சம் விஷம் இருக்குன்னு சொன்னா நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாராம். இப்படி சுதையா பீடியமானோபி, சுதையா பீடியமானன் அப்படின்னாக்க பசியினால பீடிக்கப்பட்டவன் இல்லையா. சுதையா பீடியமானஹா ந விஷம் ஹி அத்துமிச்சதி, அந்த விஷத்தை அவன் சாப்பிடுவதற்கு விரும்புவதில்லை. அத்தும் அப்படின்னாக்கா, அத்தானாக்கா சாப்பிடுவது, அத நம்ம அது சாப்பிடுறதுனால்தான் அதுக்கு பேர் அன்னம். அந்த அன்னத்தை யார் சாப்பிடுகிறானோ அவன் பேர் அத்தா, அல்லது அவன் பேர் அன்னாதகா அப்படின்னு பேர். அன்னாதகான்னாலும் அத்தான்னாலும் சாப்பிடுகிறவன் அர்த்தம். சாப்பிடப்படும் பொருளுக்கு பேர் இல்லையா. இவர் அத்தாவாக இருக்கக்கூடியவர். விஷம் அப்படின்னு தெரிஞ்சிட்டனா நகி அத்தும் இச்சதி, அவர் அதை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவதில்லை. சுதையா பீடியமானாபி, நல்ல பசியில இருந்தாலும் கூட அவனுக்கு இந்த உணவானது அது விஷான தெரிஞ்சு போச்சுன்னா அது எல்லாம் ஆசை வரதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, மிஷ்டான்ன துவஸ்த திருட்டு, நல்ல டெலிஷியஸ் மிஷ்டான்னம் நல்லா சாப்பிட்டவனுக்கு துவஸ்த திருட்டு, பசி கொஞ்சம் கூட அவனுக்கு இல்ல. அவனுக்கு போய் அமூடகா, அப்படி மூடனும் கிடையாது அவன்,
அவன் கையில போய் சார் இப்போ நல்ல வேலை இதை சாப்பிடாதீங்க இதுல விஷம் இருக்குன்னு சொன்னா ஜிகச்சதி அவன் போய் அதை ஆசைப்படுவானான்னு அவன். சோ 2 கேஸ்லயுமே ஆசைப்பட மாட்டான் இல்ல. கர்மயோகியாக இருந்தாலும் சரி, ஞான யோகியாக இருந்தாலும் சரி, வேதாந்தத்துக்கு கிளாஸ்ல இன்னும் ஞானம் வராதவனா இருந்தாலும் அவனுக்கும் இந்த விஷயம் தெரியும். பழுத்த ஞானியா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வராது. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தோஷ திருஷ்டியானது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க கிரைட்டீரியன் அப்படின்னு சொன்னாரு. சாப்பிட்டோன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சார் 3வது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கெஸ் பண்ணிப்போம். பிராரப்த கர்மாவனால எனக்கும் ஆசை இல்லதான், போக்கிய வஸ்துக்கள் தான் இல்லதான். நான் கர்மயோகிக்கும் இல்ல ஞானிக்கும் இல்லன்னு இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும் வீட்டுல இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு தடவையும் உங்களுக்காக நான் வேதாந்த கிளாஸுக்கு வரேன், ஒரு தடவை என் கூட நீங்க கச்சேரிக்கு வரக்கூடாதுன்னு வயசு கேட்கறான்னு வச்சுங்க. இப்ப போலாமா வேணாமா? என்ன தாராளமா போலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது மேல கிளேசம் இல்லையே. நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணா சரி, ஒரு நாள் லட்சம் லோக சங்கரார்த்தம் நம்ம எவ்வளவு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம், ஆகையினால போலான்னு நினைச்சா. இப்ப அதை பத்தி சொல்ற பிராரப்த கர்ம பிராபல்யாத் போகேஷு இச்சா பவேத்யதி. பிராரப்த கர்மா பலமாக இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை போக இச்சையானது வருது, வேற வழி இல்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வருமேயானால் கிளிஷ்யன்னேவ ததாப்யேஷ புங்தே விஷ்டி கிரஹி தவதே. பிராரப்த கர்ம பிராபல்யாத், பிராரப்த கர்மம் பிரபலமாக இருக்கும் காரணத்தினால், பழைய வாசனையினாலேயோ இல்ல யாரோ ரொம்ப அவரை தொந்தரவு பண்ண காரணத்தினாலேயோ அவர் இந்த மாதிரி ஒரு போகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டதேயானால், போகைச்சா பவேத் எதி, ஒருவேளை அவருக்கு ஏற்படுமேயானால் அப்ப என்ன ஆகுச்சுன்னா கிளிஷ்யன் அவருக்கு அப்ப அந்த துக்கம் இருக்குதான் இருக்கு. கிளேசமானது கிளிஷ்யம் அவருக்கு துக்கமானது. ஐயோ நமக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துடுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் அந்த போகத்தை அனுபவிக்கிறார். எனக்கு தெரியறது தோஷம், இதுல எல்லாம் ஒன்னும் விஷயம் இல்ல, புருஷார்த்தம் இல்ல, இத போய் நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு இவளோட உட்கார்ந்து இதை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மனசுல ஒரு கிளேசத்தோட தான் அவர் அனுபவிக்கிறார் இல்லையா. கிளேஷன்யேவ ததாப்யேஷ புங்தே. எப்படி அவர் இருக்காருன்னாரு விதி கிரீ தவத்து விஷ்டி அப்படின்னாக்க கான்ட்ராக்ட் லேபர். எப்படி கான்ட்ராக்ட் லேபருக்கு ஒன்னும் இந்த நிறுவனம் லாபம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்னும் அவனுக்கு கிடையாது. அவன் வாங்கின துட்டுக்கு கூலிக்கு மாரடிக்கணும், அவ்வளவுதானே. அவனுக்கு பேரு விஷ்டின்னு பேரு. அதுதான் அவனதான் வெட்டியான் அப்படின்றாங்க. அந்த காலத்துல நம்ம எல்லாம் இப்ப வெட்டியான்னாக்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்மசானத்துல இருக்கோம் வெட்டியான்னு. அப்படி இல்ல, வெட்டியான்னாக்க இந்த கிராமத்துல வேஸ்டா சுத்திட்டு இருப்பாங்களா, வெட்டியா சுத்திட்டு இருக்கோம் தான் வெட்டியா. இந்த காலத்து லாங்குவேஜ் தான் கரெக்டா வருது. வெட்டினா வெட்டியா சுத்திட்டு இருக்கான் பாருங்க. அவனை கூப்பிட்டு யோபா ராஜா வராரு, கொஞ்சம் பல்லக்கு தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போ அப்படின்னாக்கா உனக்கு இவ்வளவு தரேன், கால் பணம் தரேன் அப்படின்னாக்கா அவன் தூக்கிட்டு போவான். வெட்டியா தானே இருக்கான், அவன் வந்தா லாபம் அப்படின்னு தூக்கிட்டு இருக்கா இல்லையா. அதே மாதிரிதான் இவர் என்ன பண்றாரு, ஊருக்காக வேண்டி இந்த ஞானியானவர் போகத்தை அனுபவிச்சா கூட உள்ளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு. கான்ட்ராக்ட் லேபர், நான் கூலிக்கு வந்திருக்கேன், என்ன வந்த இடத்துல இதை என்ஜாய் பண்ணிட்டு போவோமேன்னு அவர் அனுபவிக்கிறாரு. தவிர அது மேல ஒரு ஆசையோட இவர் அனுபவிக்கிறது இல்லை இந்த ஞானியான. ஏன்னா அவருக்கு தான் தெரியுமா தோஷத்துல இந்த போக்கிய வஸ்துக்கள்னால நமக்கு ஒரு சந்தோஷமானது நிச்சயமா ஏற்படவே ஏற்படாது. இத ரொம்ப கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டாலும் கூட இது பந்தகத்துக்கு காரணமாயிடும் தெரியும், துக்கம் தோணு தெரியும். ஏதோ பிராரப்த வசத்தினால இன்னைக்கு வந்திருக்கு, லெட்டஸ் டு இட் என்ஜாய். அதுக்காக ஒரேடியா தள்ள வேண்டாம், ஊரின் பொருட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்றான். ஆனா உள்ளுக்குள்ள அந்த கிளேசமானது இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால அவன் அதுல தறிகட்டு போக மாட்டான் அப்படின்னார். இப்படி விஷ்ட கிரஹி தவத்து, அந்த விஷ்டியினால விடுபட்டவன் எப்படி அனுபவிப்பான், அந்த கான்ட்ராக்ட் லேபர் எப்படி பண்றானோ அதே மாதிரி இருந்துட்டு போறார் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். ராஜா அந்த காலத்துல பல்லக்கு தூக்கணும்ன்றதுக்காக ஆள் தேவைப்பட்டு யாரையாவது பிடிச்சி வேலைக்கு ஏற்படுவாராம். அவன் அரசனுடைய ஆட்சியை மாட்டேன்னு மறுக்க முடியாது, அவனுக்கு விருப்பம் இல்லாம செய்யறானோ இல்லையோ. அப்படி கிரகீதவத்து விஷ்டிவத்து, இப்படி இவனுக்கு இந்த பிராரப்த வசத்தினால இந்த என்ஜாய்மெண்ட் வந்திருக்கு, சரி அப்படி போனா போறது, அனுபவிப்போன்னு தான் அனுபவிப்பான். ஆனா அவனுக்குள்ள அந்த கிளேசமானது இருக்கதான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம மாட்டின்னு இருக்கோன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரே பார்த்தார்,
ஞானி வரைக்கும் போக வேண்டாம், குடும்பத்திலேயே எல்லாருக்கும் இதுதான் நடக்குது அப்படின்னாரு. அவர் வித்யாரண்யர் அவருடைய லெவல்ல பேசினார். முதல்ல சன்னியாசிகளுடைய லெவல்ல, பாவம் சன்னியாசிகளுக்கு எல்லாம் இந்த கஷ்டம் வருது, என்ன நம்மள போய் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறான், என்ன பண்றது, சரி போ என்ஜாய் போ, நம்ம போனாதான் துட்டு வருன்றான், நீங்க வந்தாதான். அவருக்கு உட்கார்ந்து ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கிற சன்னியாசிய போய் சங்கராச்சாரியார போய் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க, நீங்க உங்க பேரை சொன்னாதான் எங்களுக்கு எங்க ஊர்ல பணம் கலெக்ட் பண்ண முடியும்னாக்கா அவர் வராரு இல்லையா, போனா போறது. கிளேஷம் இருக்குதா இருக்கு, அவருடைய அனுஷ்டானங்கள் அந்த பிரம்மஞானமானது பாதிக்கப்படுது அவர் வரணும்னாக்கா இல்லையா, இருந்தாலும் ஒத்துக்கிறாரு இல்லையா. அதே மாதிரி அது ரைட்டு. சன்னியாசி விஷயத்துல கிரகஸ்தனா அப்படிதான் இருக்கான் பாருங்க. புஞ்சானாவாபி புதாஹா ஸ்ரத்தாவந்த குடும்பினஹ ந அத்யாபி கர்ம ந சின்னம் இதி கிருஷ்யந்தி சந்ததம். புதாஹா குடும்பினஹா, குடும்பினஹான்னாக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகஸ்தாக. இவர்கள் எப்படி ஒரு கண்டிஷன் போறாரு, புதாஹா புத்திசாலி குடும்பின்னு அர்த்தம். புத்திசாலி குடும்பினா வேதாந்தம் படிக்க குடும்பி. அதனால புதாஹா குடும்பினஹா ஸ்ரத்தாவந்தா, ரொம்ப ஸ்ரத்தையோட வேதாந்தம் படிக்கக்கூடியவர். இந்த கண்டிஷன் எல்லாம் போடணும். ஏன்னா அவருக்கு தானே மிச்ச குடும்பியா இருந்தா, ஆமாமா கரெக்டா அவனுக்கு ஆசை தான் அவரு கொஞ்சம் சாப்பிடணும்னு, அதனாலதான் அவர் போயிட்டாருன்றாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு ஆளை நீங்க அச்சீவ் பண்ணும். குடும்பிதான் ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கார். அது மட்டும் இல்ல, ரொம்ப வேதாந்த அறிவு நல்லா இருக்கு, பாண்டித்யம் இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் புஞ்சானாவாபி, அவர் இந்த அனுபவத்துக்காக சரின்னு எல்லாரோடையும் சேர்ந்து அவர் ரசிச்சு அவர் ஒரு போகத்தை அனுபவிச்சாலும் கூட, அப்ப அவர் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னாக்க, நான் அத்தியாபி கர்ம ந சின்னம், எனக்கு பாரு எங்க போனாலும் இது விட்டு தொலைக்க மாட்டேங்கிறது இந்த கர்மாவானது. நான் அத்தியாபி வேதாந்தம் படிச்சா கூட போட்டு போட்டு என்ன துரத்துறது, எதுலயாவது மாட்டி விட்டுட்டே இருக்கு. அதை பண்ண அந்த கல்யாணத்துக்கு போ, இந்த கல்யாணத்துக்கு போய் இவாளுக்கு கை கொடு அவளுக்கு கை கொடுன்னு போட்டு கரெக்ட் எடுக்கிறது பிராரப்தம்னு நினைச்சுட்டா அவர் பண்றாரு இல்லையா. நான் அத்தியாபி கர்ம நகா, எங்களுக்கு சின்ன சின்ன விட்டு போக மாட்டேங்கிறது. இது கிருஷ்யந்தி, அவனுக்கும் அந்த கிளேசமானது நீங்க ஞானி வரைக்கும் போவாதான். குடும்பத்துல இருக்கிறவனுக்கு அந்த கிளேசமானது, எனக்கு என்னத்துக்கு இப்ப சினிமாவும் இதுவும் என்ன போட்டு வந்துட்டு இங்க கூப்பிட்டு என்ன பார்க்க வச்சு எல்லாம் பிராரப்தம். கல்யாணத்துக்கு வந்தா எல்லாரும் என்ன பண்றாங்களோ நானும் அதை பண்ணணும், அவள் என்ன பண்றாங்களோ அதை குடிக்கணும், அவளுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதே நானும் பண்ணணும். ஆனா அவன் என்ன பண்றான், கிளேசத்தோட பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒண்ணு, அதனால ஒண்ணு இல்ல, ஆனா ஒரு கிளேசம் ஒண்ணு மனசுல இருந்துட்டே இருக்கு. கிருஷ்யந்தி சந்ததம் அப்படின்னாரு. இப்ப இதுல 2 ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் ஒரு காரியம் பண்ணிருக்காரு. கிருஷ்யன் நேவன்னு 2த்துலயும் போற. ஞானியா இருந்தாலும் அவனுக்கு கிளேசம் இருக்குன்றாரு, குடும்பியா இருந்தாலும் அவனுக்கும் கிளேசம் இருக்குன்னாரு. கிளேசம்னா என்ன அர்த்தம், துக்கம் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, வெர்பு வேற போட்டிருக்காரு, கிருஷ்யந்தி அப்படின்னு வேற. அவனுக்கு கிளேசமானது இருக்குன்னாக்க, நீங்க என்ன சொன்னீங்க, ஞானியா இருந்தாலும் குருபனா இருந்தா ஒரு கிளேசமும் கிடையாது, ஒரு சுகமும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ துக்கம் இருக்குன்னாக்கா, இப்ப ஞானிக்கு வர துக்கம் மாத்திரம் அது துக்கம் இல்லாம போயிடுமா? இது என்ன நியாயம்? அதுவும் துக்கம் தானே. அப்ப என்ஜாய் பண்றவன் ஒண்ணும் தெரியாதவன் ஜாலியா போய் அவன் என்ஜாய் பண்ணான்னாக்க அது தப்புன்றீங்க. இவர் துக்கம் வந்த துக்கமும் சுகமும் ஒண்ணுதானே. அப்ப இது தப்புன்னாக்கா அது தப்பு, அது ரைட்டுன்னா இது ரைட்டு, எது நீங்க ஒத்துக்கு போறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. துக்கம் தானே, சுகம் தானே. சுகமும் அந்த கரண விருத்தி, துக்கமும் அந்த கரண விருத்தி. இவருடைய அந்த கரண விருத்தியில துக்கம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கு அகங்காரமா அபிமானம் இருக்கு, அதனாலதானே துக்கம் வருது. இவருக்கு துக்கமே இல்ல சுகமே இல்லன்னு சொல்லியிருந்தா நான் கேட்க மாட்டேன். நீங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க, கிளிஷியன்டின்னு போட்டீங்க. கிளேஷா கிளிஷியன் போட்டதுனால இந்த சந்தேகம் வந்திருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் என் மனசுல என்ன கிளேஷம் நினைச்சிட்டு போட்டேன்றத நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். நீங்க இப்படி துக்கம்னு புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது அந்த கிளேசத்தை நான் மீன் பண்ணல. நான் மீன் பண்ற கிளேசம் என்ன, நாயம் கிளேஷோத்திர சம்சார தாபகா. உங்க மனசுல நீங்க கேட்கிற கேள்வியில சம்சார தாபத்துல வரக்கூடிய துக்கத்தை போய் அந்த துக்கத்தை தான் வித்யாரண்யர் சொல்றாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த துக்கத்தை சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்ன, அயம் கிளேஷா அத்திர சம்சார தாபகா கிந்து நிரக்ததா பிராந்தி ஞான நிதோனோஹி பாபமாம்சாரிக ஸ்மிருதா. நாயம் கிளேஷா சம்சார தாபகா கிந்து விரக்ததா. இது விரக்தியினால வரக்கூடிய தாபமே தவிர அந்த தாபம் இல்ல.
வைராக்கியத்தினால இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு போய் இப்படி வருதுன்னு தாபிச்சாரே தவிர ஐயோ எனக்கு வந்துருத்தேன்னு அந்த கிளேஷம் இல்ல அவருக்கு. ஐயோ இப்படி வந்துட்டேன், அதனால என்ன இப்படி சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சேன், நான் எவ்வளவு ஆச்சாரமா இருந்தேன் இப்படி போயிட்டேன், அந்த வந்ததுன்னா சம்சார தாபம். அது அவர் அப்படி ஒரு தாபம் வரல, என்னுடைய வைராக்கியத்துக்கு பங்கம் பண்ற மாதிரி வருத அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரே தவிர இது சாப்பிட்டானாக்க எனக்கு பாவம் வந்துடும், இது சாப்பிடலன்னா புண்ணியம் வந்துடும் அப்படின்னு நினைச்சாரே. ஆனால் அது சம்சாரத்துக்கு காரணமா போயிடும். இவர் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அவர் என்னுடைய விரக்ததைக்கு பங்க விளைவிக்கிறது இந்த பிராரப்தான் நினைச்சுட்டு அதை அனுபவிக்கிறாரே தவிர அதை நீங்க சம்சார தாபத்தில் இருக்கக்கூடிய கிளேசத்தோட இந்த கிளேசமானது வேற, இந்த மனக்கிளேசமானது வேற, அந்த மனக்கிளேசமானது வேற அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த பிராந்திக்கு அந்த நீங்க சொல்ற நீங்க கேட்ட கேள்வியில சொன்னீங்களே துக்கம், அது பிராந்தி ஞான நிதானகா, அது ராங் நாலேஜ்னால வந்தது. ஒன்ன இன்னொன்னா பார்த்ததுனால வரக்கூடிய ஞானம் அது. அது பிராந்தி ஞானத்தினால வரக்கூடியது சம்சார தாபம். அது நீங்க ஒன்ன இன்னொன்னா இது ஆரோபித்தத்தை போய் நீங்க கயர்ல போய் பாம்பை பார்த்ததுனால வரக்கூடிய நியாயம், முத்தி சிப்பியில போய் எல்லிய பார்த்ததுனால வர துக்கத்தை பேஸ் பண்ணி சொல்றீங்க, அது சம்சார தாபம். இது என்னன்னா அவனுடைய வைராக்கியம் பங்கம் வருதே அப்படின்னு நினைச்சதுனால இது சாம்சாரிகமான தாபத்தோட இதை லிங்க் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக நான் அந்த கிளிஷியன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கேன்னு ஒரு கிளாரிஃபை பண்ணாரு இப்படி. அதனால பிராந்தி ஞான நிதானோஹி தாப சாம்சாரிக ஸ்மிருதா நாயம் கிளேஷா அத்திர சம்சார. இங்க இந்த துக்கமானது சம்சாரத்தினால ஏற்பட்ட துக்கம் அல்ல, இது இட் இஸ் a form of வைராக்கியம். வைராக்கியம் தான், விரக்ததா தான் இது. பிராந்தி இது சாம்சாரிக தாபகா பிராந்தி ஞான நிதானஹா ஸ்மிருதா. நீங்க சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்க பிராந்தி பிசகான அறிவுனால உண்டானது. அது அது ஒன்ன இன்னொன்னா பார்த்து தப்பான அறிவுனால உண்டாகக்கூடிய அந்த துக்கத்தோட இந்த துக்கத்தை நீங்க நான் சொன்ன வார்த்தையை போட்டு என்ன நீங்க கார்னர் பண்ண முடியாது. நான் மீன் பண்ற துக்கம் இது வேற, இது வைராக்கிய துக்கம், இது நான் சம்சார தாப துக்கம் இல்ல அப்படின்னு அதை கிளாரிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணார். விவேகேன பரிக்ளிஷ்யன் அல்பபோகேன திருப்யதி அந்யதா அனந்த போகேபி நைவ திருப்யதி கர்ஹிசித். இது பாருங்க, இந்த ரெண்டு பேர் இருக்கால, இந்த குடும்பியும் ஞானியும், இவெல்லாம் எப்படிதான் விவேகத்தோட கூடினவர்கள், எது ரைட்டு எது ராங்கு எது தோஷம் என்று அறிந்தவர்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அல்பபோகமாக இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி கிளேசம் இருக்கிறவன் தோஷம் தெரிஞ்சவன் சின்ன ஒரு அல்பமான போகமாக இருந்தா கூட அவன் என்ன பண்ணா ஒரு திருப்தியானதா அவளுக்கு ஏற்பட்டு போயிடும். அவ ஒன்னும் அலைய போறது இல்ல, எல்லாத்தையும் ஏதோ இப்ப கடனே நான் வந்திருக்கான்னு வச்சுங்க, இஷ்டம் இல்லாம உட்கார்ந்து இருக்கான்னாக்கா போதுமா நன்னா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு கொஞ்சத்தோட நிறுத்திக்க போறான் இல்லையா. அல்பேன திருப்தியத்தை அவனுக்கு வரப்போறது. ஆனா அஜ்ஞானியா இருக்கிறவன் இருக்கான அவன் என்ன பண்ண போறான்னு பாருங்க, அவனோட கம்பேர் பண்ணி போய் அவன் எப்படி அந்யதா அனந்த போகேபி, அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆனது ஏற்பட மாட்டேங்கிறது. என்ன கொடுத்தாலும் இல்லையா, இவருக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட ஆஹா பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அவன் என்ன இவ கொடுத்துருக்கா, ஒன்னு எனக்கும் ஒன்னு இன்னும் ரெண்டு கொடுத்துருக்கலாமே, என்ன ஆத்துக்கு ஒண்ணு எடுத்துன்னு போலாமே, இப்படி எல்லாம் நினைக்கிறான் இல்லையா, அவன் அஜ்ஞானி. சின்ன ஒரு பொருள்லயே திருப்தி ஆகக்கூடியவர் ஞானி. சாதாரண ஒரு விஷயத்துல இவர் தத்துவ போதம் படிச்சிருக்கான், தத்துவபோதம் படிச்சிருக்கா வெரி குட்னு அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன விஷயத்திலேயே திருப்தி ஆகிறவர்கள், அப்படியா நல்ல வழியில இருக்கீங்க கீப் இட் அப் அப்படின்னு சொல்றது. சில நம்ம அஜ்ஞானியா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாலும் அது இது படிச்சுட்டியா அது படிச்சுட்டியா அதுக்கு மேல படிச்சுட்டியா அதுக்கு மேல படிச்சுட்டியான்னு கேட்பாங்க. இன்னும் அவளுக்கு திருப்தியானதுன்றது தெரியல. உலகத்தை பிரம்மமா பாக்குற நிலைமை இன்னும் வரல, இந்த பாண்டித்யத்தோடதான் பாக்குறாரு அவர். வேற அவருடைய பாண்டித்யத்துக்கு அதபடி இதபடி அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. இப்படி பாக்குறோம், உலகத்திலேயே நம்ம பாக்குறோம். இப்படி விவேகேன பரிக்ளிஷ்யன், விவேகத்தினால பரிக்ளிஷ்யன் கிளேசத்தை அடைந்தவன், அவன் வைராக்கியமாக இருக்கக்கூடியவன், டிட்டாச்ட் அட்டாச்மெண்டோட இருக்கக்கூடியவன், அவன் அல்பபோகேன திருப்தி. சாதாரண ஒரு சின்ன போகம் இருந்தாலுக்கு அவர் திருப்தி ஆயிடுவார், சந்தோஷமா ஆயிடுவார் அவரு. அந்யதா, அதனாலதான் இவரு பஜகோவிந்தத்துல பாலோன்மத்த இவ அப்படின்னா, பாலனும் உன்மத்தனும் எப்படி இருப்பாளோ அப்படிதான் ஞானிகள் இருப்பா அப்படின்னு சொல்றாரு.
சின்ன குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுறதோ அத மாதிரி இருக்கக்கூடியவர் தான் ஞானி. பாலனுடைய நிலையில இருக்கக்கூடியவர் தான் ஞானின்னாக்க என்ன அர்த்தம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திருப்தியா இருக்கக்கூடியவர் பாலன். இல்லன்னாக்க இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ஞானி அப்படின்னா உண்மத்த பைதிகார மாதிரி இருப்பாங்க. நீங்க ஆஹா பிரமாதம், உங்களுக்கு பார்த்தா இது என்ன பிரமாதம் உளுந்தாலும் கொடுத்தாங்க. அவருடைய நிலையில அவர் உங்களை பிரம்மமா பார்த்தா நீங்க கொடுத்த பிறந்த நமக்கு புரியாது. இது பிரமாதம், இது என்ன பிரமாதம் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன். அவளுடைய நிலைமை அப்படி பாலன் மாதிரியும் உண்மத்தமாகவும் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதான் ஞானி. இப்படிப்பட்ட விவேகங்கள் விவேகே பரிக்லிஷன்னு அல்பபோகேன திருப்தி, அல்பபோகமாக இருந்தாலும் அதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். வேற நம்பால் அஞ்ஞானிகளா இருக்கிறவர்கள் அந்யதா அனந்த போகேபி, அப்படி இல்லாம விவேகம் இல்லாம எல்லையற்ற போகம் இருந்தா கூட என்னது நல்லா இருந்தது, நல்லா வாயார பிரயோக பண்ண வேண்டாமா, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு, வார்த்தை தானே. என்ன வாசாம் கா தரித்திரதா அப்படின்னு என் தரித்திரம் துட்டு கொடுக்கறதுல இருக்கலாம், வார்த்தையில என்ன தரித்திரம், பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லிட்டு போறாங்க. நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது சாப்பாடு, பிரமாதமா இருந்ததுன்னு சொன்னா என்ன, அதுல என்ன தரித்திரம் இருக்கு? இல்ல அவனுக்கு பாருங்க எவ்வளவு போகம் கொடுத்தா கூட நைவ திருப்தியத்தி கருகிச்சுது. இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அது அந்த கல்யாணத்துல அவர் பண்ண மாதிரி இந்த கல்யாணத்துல பண்ண. இப்ப என்னத்துக்கு சொன்னா, அன்னைக்கு இவர் நல்ல மூட்ல இருந்தா சாப்பிட்டாரு, இவர் இன்னைக்கு நல்லா டிஃபன் சாப்பிட்டு வந்திருக்கா பண்ண, அதுக்கு அவன் மேல பழிய தூக்கி போயிட்டாரு. இத கேட்கறதுக்கு ஒரு 2 பேர் எல்லாம் ஐக்கியா இருந்தான்னா இந்த குரூப்புக்கு நம்ம என்னத்தான் பதில் சொல்றது? நல்லா இப்படி பாக்குறோம் இல்லையா? இப்படி அந்நதா அனந்த போகே அப்படி நைவ திருப்தி கரிசிச்சுட்டு இவனுக்கு பை நேச்சர் என்ன நம்ம புரியுறது, திருப்தின்றதே கிடையாது அவனுக்கு. எது சொன்னாலும் ஒரு கம்ப்ளைண்டிங், என்ன ஆசிரிய சம்பத்துல பாரிஷ்யம், எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்டிங் ஆட்டிடியூடு. பார்த்தால ஏகலையில சார் இருந்தா ஆரம்பமே கம்ப்ளைண்ட். என்ன ரொம்ப நேரம் வரல சார், ஒரே மண்ணு போச்சு, மண் வந்தது, எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட். அது மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா, திருப்தியா வந்து அஞ்ஞானியினுடைய. ஞானியினுடைய எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய நிறை மாத்திரதான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. பிரமாதம் அவரு நம்ம அதை கிண்டல் பண்ணாம பிரமாதம், இதுல என்ன பிரமாதம்னா அவர் அப்படி பாக்குறாரு, அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்றதுக்காக சொல்லி தர. இப்படி விவேகேன பரிக்லிஷன் அல்பபோகேன திருப்தி அந்நதா அனந்த போகே அப்படி. இந்த இவன் இருக்கான என்னதான் நீங்க அவனுக்கு கொடுத்தாலும் நைவ திருப்தி கருகிச்சித்து, ஒருபோது அவன் திருப்தி ஒரு நாளும் திருப்தி அடைவதே இல்லை அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஏன் சார் இப்படி இருக்காங்க ஜனங்க, ஏன் காமனையினால திருப்தியானது ஏற்பட மாட்டேங்கிறது எல்லாருக்கும் அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு பிரமாணமான ஒரு வாக்கியம் வேணுமே. மனுஸ்மிருதியானவர் என்ன சொன்னாரு, நஜாது காம காமானாம் உபபோகேன சாம்யதி அபிஷா கிருஷ்ணவத்மேவ பூஜையேவாபிவர்ததே. ரொம்ப முக்கியமான மனுஸ்மிருதி இது, ரொம்ப பிரபலமான மனுஸ்மிருதி. சில மனுஸ்மிருதிகள்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் ந புரியாத் சத்தியம் அப்பிரியம், இதெல்லாம் வந்து ரொம்ப பரவலா இருக்க மாதிரி. ந ஜாத்து காமஹா காமானாம் உபபோகேன சாமியத்தினாரு. காமானாம் உபபோகேன, இந்த ஆசைகள்ல எல்லாம் அனுபவிக்கின்ற காரணத்தினாலேயே காமஹா ந ஜாத்து சாமியத்தி, அதனாலேயே அந்த காமமானது உங்களை விட்டு போயிடுத்து, உங்ககிட்ட போயிட்டு நினைக்காதீங்க. நீங்க எப்போ அனுபவிச்சீங்களோ அதுவே ஒரு பீஜமா ஆயிடுச்சு உங்களுக்கு, மேலும் மேலும் அதை அனுபவிக்கிறதுக்கு சொல்லும். நம்ம ராங்கா நினைச்சிட்டு இருக்கோம், சரி ஒரு தடவை அதை அனுபவிச்சுட்டானே, சும்மா கேட்டுட்டே இருக்கான் பையன், ஒரு தடவை அதை வாங்கி கொடுத்துட்டான்னாக்க அது அடங்கி போயிடுவான் பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் கிடையாது. அடுத்தது அதே மாதிரி அதே கலர்லயே வேணும்னு கேப்பா, நீங்க மறந்துட்டீங்க, அது அன்னைக்கு நினைச்சத அவ்வளவுதானே தவிர இந்த காமமானது உபபோகேன யாத்து ந சாமியத்தி, ஒரு நாளும் அதை அனுபவிக்கிறதுனால போகவே போகாது இந்த காமனை எல்லாம். ஆன் தி அதர் ஹேண்ட் அது என்ன பண்றது அப்படின்னா, அபிஷா கிருஷ்ணவத்மேவ பூய ஏவாபிவர்ததே. அபிஷா இந்த நெருப்பானது கிருஷ்ணவர்த்மா அப்படின்னாக்க நெருப்பு. இந்த கிருஷ்ணவர்த்மானா கருப்பாக இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. என்ன அதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம அதுல வடை எல்லாம் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம தள்ள கட்டுவாள் இல்லையா, அன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அக்னியினுடைய காரியம். கிருஷ்ணவர்த்மாக்கு அர்த்தம் புரியும்.
இப்போ வாக்குன்னு புரிய உங்களுக்கு. ஒரு நாள் எல்லாருக்கும் அந்த காந்தலே ருசின்னு சொல்லி போடும் போது கிருஷ்ணவர்மா ஓஹோ இதுதான் அக்னி. அந்த கிருஷ்ணவர்மா அபிஷா பூயா அது என்ன பண்ண, நீங்க நெய் ஊத்திட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்க அந்த அக்னியில போய் அது என்ன ஆகும், அது இன்னும் கொஞ்சம் வளரும். அது சமயம் இருக்க கொஞ்சம் நெய்ய ஊத்தி அணைக்கிறான்னாக்கா அது அணையுமான்னு, அது ஹோமத்துல போயிட்டே இருக்குதுனாக்கா நீங்க தண்ணி ஊத்தினா அணையும். நீங்க கொஞ்சம் நெய்யே தண்ணி மாதிரி நினைச்சுட்டு ஊத்தினா இன்னும் கொஞ்சம் பெருசா நம்ம மூஞ்சிலேயே அடிக்கும் இல்லையா. அதே மாதிரி அபிஷா கிருஷ்ணவர்மா இவ பூயகாயேவ அபிவர்த்தது, அது இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு மேல மேல எரியும் இல்லையா அப்படின்னு மனு சொல்லியிருக்காரு. இந்த ஆசைய ஏதோ ஒரு தடவை நம்ம அனுபவிச்சுட்டு விட்டுலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கீங்க. என்ன, எந்த ஒரு காமனையுமே ஒரு தடவை பண்ணா நம்மளை விட்டு போயிடும் நிம்மதியா இருக்கலாம்னாக்கா அதுதான் நடக்காது. அது இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நஜாத்து காமஹ காமஹ காமானாம் உபபோகேன சாம்யதி அபிஷா கிருஷ்ணவத்மேவ பூஜயேவாபிவர்தனே. காமானாம் உபபோகேன காமஹா நஜாத்து சாம்யதி அப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது எப்படி பார்த்தீங்கன்னா அபிஷா பூயையேவ அபிவர்த்ததே கிருஷ்ணவத்மா இவ. இந்த ஃபியூயல நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அக்னிக்கு, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா அபிவர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் வளருமே தவிர, கொழுந்து விட்டு வளருமே தவிர அது சமைக்கவே சமைக்காது. அதனால ஞாபகம் வச்சுங்க, விஷயங்களை அனுபவிக்கிறதுனால காமமானது ஒரு நாளும் அடங்கவே அடங்காது. அது எப்படின்னாக்க அந்த நெய்யானது அக்னியில கொழுந்து விட்டு எரியும் பொழுது ஊத்தினா அது எப்படி அதிகமா மேலும் மேலும் வளர்றதோ அதே மாதிரிதான் இங்க வரும். அதனால காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மான்னாரு. மகாசனஹா, அவருக்கு எத்தனை நீங்க சாப்பாடு போட்டாலும் அவர் கேட்டுட்டே இருப்பார். அதனாலதான் அவருக்கு பேரு அனல்னு பேரு. அலம் புத்தியே இல்லாதது, நெருப்புக்கு மாத்திரம் போதும் என்ற மனமே இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் அனலம் அனல். அந்த அனல்னாக்க என்ன, நீங்க எவ்வளவு பேப்பர் போட்டாலும் நீங்க எவ்வளவு நெய் ஊத்தினாலும் போதும்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். திருப்தியே இல்ல, அலம் புத்தியே இல்லாதவர் அக்னி. அதனால அனல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஆகையினால அந்த அனல் ஆனது என்ன ஆச்சு, அபிவர்த்தனம் ஆயிண்டே இருக்கும். அதனாலதான் பகவான் என்ன சொல்றார், மகாபாப்மா. அவன் நம்ம கையில 2 திருடர்கள் இருக்காங்களே, காமம் குரோதம்னு இருக்க, அவ 2 பேரும் உங்களை உட்கார்ந்து படுத்துற பாடு எவ்வளவு வந்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்க காமனைகள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை வாங்கினா போதாது, அது அடுத்த தடவை அதே மாதிரி அதே இடத்துக்கு போகணும்னு தோணும். அடுத்த வாரத்துக்கு ஒரு வீடை வாங்கினா அது போதும், இதை விட டபுள் பெட்ரூம் ஒன்னு வாங்கணும்னு தோணும். டபுள் பெட்ரூம் வாங்கினா ட்ரிபிள் பெட்ரூமுக்கு போகும். இந்த மாதிரி இந்த காமம் குரோதம் அதே மாதிரி ஒருத்தர் மேல ஒரு ராங் ஒப்பீனியன் ஒரு தடவை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவர் பாவம் சும்மா அப்படி போனா கூட வேணும்னு என்ன ஓரமா பாத்துட்டு போனாரு. ஏன்னா உங்களுடைய பாவம் நான் வரும்போது எப்படி அழுத்தி தன்னார் பாத்தீங்களா சேர, அவர் பாவம் ஏன்னா இவனுக்கு காமம் குரோதம்னு 2 பேய் பூந்துட்டுன்னு வச்சுங்க உள்ள. இது எல்லாத்தையும் இந்த மாதிரிதான் மகாபாப்மா மகாசனா எல்லாத்தையும் இந்த மாதிரிதான் சாப்பிடாது. ஆகையினால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக மனுஸ்மிருதி அழகா இதை சொல்லியிருக்காரு. அதனால காமமானது உபபோகத்தினால ஒரு நாளும் சமிக்காதுப்பா. ஆன் தி அதர் ஹேண்ட் இட் வில் கோ, பி கேர்ஃபுல் அப்படின்னார். பரிஜ்ஞாய உபபுக்தஹி போகோ பவதி துஷ்டயே. இத நன்னா புரிஞ்சின்றவன் வேதாந்தியா இருக்கக்கூடியவன், இவனை நீங்க ஒரு சினிமா கூட்டின்னு போனா அவன் நல்லா ரசிப்பான். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஸ்கிரீனு, இதெல்லாம் யாரோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், யாரோ ஒருத்தன் எழுதிருக்கான், அவனுக்கு துட்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சவர். அதே மீறி அவர் ரசிச்சார்னா அவர் இன்வால்வ் ஆகி ஒண்ணு ரசிக்க போறது இல்ல. ஆனா இந்த சின்ன பசங்க எல்லாம் அப்படியே ரசிக்கிறாங்க. அப்படியே அந்த ஹீரோ அவன் அடி வாங்கினா இவன் எப்படி திரும்புறான், அவன் அழுதான்னாக்கா இவன் அழறான். சீரியல் பார்த்துட்டு எப்படி பாருங்க, ஒரு சீரியல்னு கூட அந்த அறிவு இல்லாம பார்த்தான்னாக்கா எப்படி இப்படி உபமுக்தஹி போகோ பவதி துஷ்டயே. பரிஜ்ஞாய உபமுக்தஹி, நன்ன தெரிஞ்சிட்டு ஒரு காரியத்தை நீங்க போகத்தை அனுபவிச்சீங்கன்னா போகோ பவதி துஷ்டய, அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் மனசுல நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனாக்க அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அதனுடைய லாஸ் ஏற்படுத்தாது. அதனுடைய அவைலபிலிட்டியானது உங்களுக்கு ஒரு பெரிய கழிப்பையும் கொடுக்காது இல்லையா. பிரியம் பிராப்பிய அப்படி வராது, அப்பிரியம் பிராப்பிய துக்கமும் வராது. துக்கேஷு அனுத்விக்னமனாக
சுகேஷு விகத ஸ்பிருகா, அதனால ஒரு ஸ்பிருகையானது இவனுக்கு ஏற்படாது. அப்படி பெரிஜ்ஞாய உபபுக்தோஹி போகா பவதி துட்டையே விஜ்ஞாய சேவித சோரஹா மைத்ரி மேதின சோரதாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, வீட்டுல உங்களுக்கு தெரியாம ஒரு திருடன் வந்து உங்களோட உட்கார்ந்துதானாக்க என்ன அவன் அடிச்சுட்டு போயிடுவான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது ஒரு பிட் பாக்கெட், என்ன இன்னைக்கு ராத்திரி இங்கதான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அத மாதிரி தானே இந்த உலகம் ஆடுது. இந்த மித்யா ஜெகன் மித்யா இவ்வளவு நேரம் பேசிட்டு விட்டவன் நம்ம டெய்லி பார்த்துட்டு ஏமாந்து போகக்கூடிய இந்த உலகம் இருக்க, இந்த தீப்பு இருக்கான இவன் நம்மளோடயே இருக்கான். நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா வேண்டாமா? அதனால அவன் என்ன பண்ணான், விஜ்ஞாய சேவிதா, இதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திருடம் வந்திருக்கான், நம்ம பாத்துல இருக்கான், என்ன நம்ம எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வைக்கணும். எங்கேயும் வைக்காம இவன் என்ன பண்றான்னு ஒரு கண்ணு அவன் மேலேயே வச்சிட்டு இருக்கா மாதிரி இந்த வேதாந்தத்து மேலேயே ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்க. இல்லன்னா ஜெகத் சத்தியான்னு போயிடும். அது அந்த திருடன் இவன் பார்த்துட்டே இருக்கணும். அந்த விஜ்ஞாய சேவிதா சோரஹா, அறிந்து இந்த சோரன் கிட்ட பழகினீர்களே ஆனால் மைத்ரி மிதி ரொம்ப ஃப்ரெண்டாவும் அவனை டேக்கிள் பண்ண. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு போடு போட்டின்னு கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவான். அவங்கிட்ட ஒரு மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணாத. அப்படி வந்து வந்தா நன்னா இருக்குன்னு சொல்ல அனுபவிக்கணும் போகணும். அதே சமயத்துல அனுபவம் கூடாது இந்த உலகத்தை. அப்படி ரொம்ப மெச்சூர்டா டேக்கிள் பண்ண இந்த உலகத்தைன்றது சொல்லி தரார். எப்படி ஒரு சோரன் உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா அவனை நீங்க ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதே சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அந்த திருட்டுல தப்பிக்க முடியும். அத மாதிரி இந்த உலகத்துல இந்த ஞானியானவனும் வேதாந்த குடும்பியானவனும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பார்த்து இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணும். எப்படி ஹேண்டில் பண்ணமோ அப்படி டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டான்னு தள்ளக்கூடாது. அதுக்காக ஓவர் எக்ஸைட்டடா இருக்கக்கூடாது. அவ கூடவே என்னைக்கு இருந்தாலும் இந்த சோரன் நம்மளை கவுத்துருவான்ற ஒரு பயத்தோட அப்படி இருந்துட்டே இருக்கிறது தான் இந்த வெல்வதற்கான வழி. அப்படின்றவனுக்கு தான் கிமிச்சன் கச்ச காமாய சரீர அனுசஞ்சரத்துல வர சரீர அனுசஞ்சரனா எப்படி எல்லாம் வருதுன்றத ஒவ்வொன்னா நமக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அந்த அகங்காரமத்தையும் மமகாரத்தையும் விட்டுட்டானே ஆனால், அந்த ராகம் துவேஷம்ன்ற 2 டேக் அவனை விட்டு போயிட்டே ஆனால் அவன் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்கலாம். எதை பார்த்தாலும் அந்த ராகத்தோட பார்க்க வேண்டியது, எதை பார்த்தாலும் துவேஷத்தோட பார்க்க வேண்டியது. இதுக்கு காரணம் என்ன? அகங்காரம் மமகாரம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நானு நினைச்சது ஒரு தப்பு, எனக்கு சேர்ந்தவர்களை போய் என்னுடையவர்கள் நான் சேர்ந்தது தப்பு. இதனால என்னாச்சு, என்ன சேர்ந்தவர்களுக்கு அகங்காரத்தினால எனக்கு என்னாச்சு, ராகமும் துவேஷமும் எனக்கு ஏற்படுது. அதனால இந்த அகங்கார மமகார ராக துவேஷம் 4 துஷ்டர்கள் நம்ம கையில இருக்கார்கள். அவர்களை அதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த 4 துஷ்டர்களையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல போறாரு. இன்னும் விசேஷமா இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. நமக்கு இருக்கிற பிராரப்தத்தை கூட இவர் பிரிக்க போறாரு. ஸ்வஇச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், பர இச்சா பிராரப்தம். நம்ம போயிட்டே இருந்தான்னு வச்சுக்க, எவனோ ஒருத்தன் யாரு அவன் ஃப்ரெண்டு நினைச்சு என் முதுகுல பலான்னு அடிச்சான். இது பிராரப்தம். இது எப்படி சில சமயத்துல நானே போய் மாட்டிப்பேன். நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் தின்னு என் வாயாலேயே நன்னாவே இல்லாம அது ஸ்வஇச்சா பிராரப்தம். சும்மா ரோட்ல சாரி சார் என் ஃப்ரெண்டு நினைச்சேன் சார், உங்களை போய் மன்னிங்க சார் நான் அடி வாங்கிட்டேன், என்ன பண்றேன். இது பர இச்சா பாகம். சில பிராரப்தங்கள்லாம் அனிச்சா பிராரப்தம். நம்ம ஒன்னும் ஆசையே படல, அதுவா வந்து இல்லையா, நம்ம எதிரே பார்க்காம இன்னொருத்தனுடைய கர்மாவனால எனக்கு வர பிராரப்தம் சிலது, என்னுடைய கெட்ட எண்ணத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம். ஒரு பாவமா அறியாமையே எனக்கு சில சமயத்துல வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும். நான் ஒன்னும் நினைக்கவே இல்லை, அது பாடி போயிட்டே இருந்தா நீங்க எந்த அலையில வந்து கரெக்டா அந்த பந்தலான உடைஞ்சி எந்த அலையில என்ன பண்றது. இப்படி எல்லாம் பிடிக்க போறாரு. இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், பர இச்சா பிராப்ளம், இதெல்லாம் இந்த பிராரப்தத்துல வருது. இதெல்லாத்தையும் இந்த ஞானி ஆனவள் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணானா அவனுக்கு அடைய வேண்டியது இந்த உலகத்துல இல்ல, சம்சார தாபமானது ஏற்படாது அப்படின்னு சொல்ல போறார். இதை அடுத்த சனிக்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.